நண்பா நம்ம வீச்சுல போட வந்தோம். இறால் இருக்கான்னு பார்க்க வந்தோம். ஜிலேபி குட்டி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இறால் கிடக்கு பாருங்க. அப்பா ஏய் என்னென்ன இல்லாமல் கிடக்கு நம்மளே எதிர்பார்க்கல இவ்வளோ ஜிலேபி இருக்குன்ட்டு. ஜிலேபி இது என்னது? ஜிலேபி பண்ணையங்க தான் இருக்கும் பாரு. இறால் கிடக்கு. இது கெழுது குட்டியை பாருங்க. இந்த சின்ன சைஸ் கெழுது. கெழுது கண்ட கெழுது எல்லாமே கிடைக்கணும்பா. இதாக இருக்குல்ல கெழுது. சூப்பராக இருக்கு. கெழுது ஜிலேபி இலேபி எல்லாம் கிடக்கு. அவ்வளோ தண்ணிக்குள்ளே தட்டி விட்டுருவோம். நமக்கு வந்து தேவையான ஆள் தான். ஆள் எதுவும் கிடக்கா? அதனால தான் தண்ணி பக்கத்துலேயே எடுக்கும். சூப்பர் நண்பா. நம்ம தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தோம். தலைக்கு வந்து களி நண்டு பட்டுருக்கு பாருங்க. களி நண்டு இன்னும் கூக்கு கைக்குள்ளே தான் இருக்கான். இதுங்களா சைஸ் தான். கச்சாத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டான். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. விட்டிங்கன்னா ஓடும். அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கலாம். அந்த போச்சு. இந்த நண்டு வேலை எப்படி பார்த்தாலும் 200 போகும். போச்சு 200 நண்டு போச்சு நண்பா. 200 நண்டு போச்சு. எங்களுக்கு சாப்பாடு தான். ஊக்கு ஊக்கு எதில் போட்டுருக்கு பாருங்க. இது 350 வருமா? ஊக்கு இதில் தான் இருக்குது. இந்த வாய்க்கு கரெக்டாக உள்ள அடிக்காலுக்குள்ள மாட்டிட்டான். அதனால தான் கையை விட்டுட்டான். தூக்குனதில் வசமாக உள்ளவே ஏறி. நல்ல வேலை வெளியே வந்தால் விட்டுருக்கானே. எப்படி ஏறி இருக்கு பாருங்க. ஏ அப்பா, நம்ம தூக்கி அப்படியே தூக்கியிருந்தாலும் விட்டுருக்க மாட்டான்னு. நான் போய் விட்டுருக்கோம். விட்டுருவோம். காலை விட்டுட்டுனா காலை விட்டுரும். அதுக்கு தான் நான் கச்சாத்தை கேட்டது. கயிறு முடிச்சு கயிறு எடுத்துருந்தோம். வடை போச்சே 200 போச்சு. பார்த்தீங்களா பாறை செப்பலிலாம் பிடிச்சி போட்டிருக்கோம். இன்னும் பெரிய அளவில் தொடர்ச்சி அடி கிடையாது. அதனால தான் வீடியோ எடுக்காமல் இருந்தேன். இப்போ நம்ம தலை வந்து நண்டை பிடிச்ச உடனே சரி ஆரையும் போன்னு நினச்சோம். அதுக்கு முன்னே காலை விட்டுட்டு தம்பி அப்படியே கச்சாதை வந்து தண்ணிக்குள்ளே இறக்க போகிறாரு. நான் வெளியே நிற்கிட்டா இந்த பாலத்துட்டு தான் நிற்கேன். பாலத்திட்டு நண்பா நம்ம மீன் அடிக்க போறீங்க. ஏப்பா சவிக்கில் பிடிச்ச மாதிரி எப்படி பிடிச்சிருக்கோம். 300 கிராம் சைஸ். அதில் இது சவிக்கு அதோட இது பெருசு. நல்லா இருக்கா. இது வெறும் முள்ளு தான் போடுறோம். அதாவது இறால் இறால் போடுறோம் நண்பா. இறால் உயிர் இறால். உயிர் இறால். இது நல்ல சைஸ். ஹாய் ஹாய் வருமச்செல்லம். இல்லைங்களா எங்கேயுமே மீன் அடி கிடையாது. என்னமோ இங்கே தான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் தெருவா ஒவ்வொரு இடமா அலைஞ்சு பார்த்துட்டோம். ஒன்றும் ரிசல்ட் இல்லை. நம்ம அடுத்த அந்த பாருங்க. ஆமாம் பாருங்க. நீ உன பாரு. இல்லை இல்லை பொத்து பொத்துன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு எதுவும் மாட்டியிருக்கான்னு பாருங்க. மாட்டிச்சுன்னா சொல்லு இருக்கா. இந்த அப்படியே இரு காட்டிடுவோம். ஐயோ இருக்கும் பாரு. விட்டுட்டா சரி. இந்த இருக்கு பாருங்க உயிர் இறால். இறால் வந்து நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்னா விலைக்கு தான் வாங்கணும். வேறு வழி கிடையாது. அவ்வளோ உயிர் இறால் அந்த தெரிக்க பாருங்க. இந்த எடுத்து இதோ இப்போ குத்தி விடுற இடம் பாருங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மெத்தடில் குத்துவாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல இவ்வளோ தான் குத்தணும். இதில் குத்தி இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா எடுத்துரும். இவ்வளோ தான் மித்தியா வச்சாலும். மாடு தட்டு பிடிக்காத பார்ப்போம். தம்பி போட்டுட்டு இருக்கான் பாருங்க. அவனும் போட்டுட்டு இருக்கான் பாருங்க. தம்பி காட்டு. நீ குத்துற காட்டு. தம்பி வித்தியாசமாக குத்துறான். அப்போ அடிச்சுட்டா. எங்க அதான் அவனுக்கு ஒன்று அடிச்சுட்டு. அவனுக்குமா? ஆமாம். இந்த எனக்கு வருது பாருங்க. உனக்குங்க எங்கே உனக்கு வந்துட்டா. இந்த வா எதுக்கு என்ன பிடிச்சி தூக்கி போடுறீங்க. எம்மா இப்போ பாருங்க உங்களை சுற்றி ஒரே பாறையாக தான் சுற்றுது. எங்க தம்பி நீ என்ன உண்மைதானா காட்டு. ஆமாம் அந்த அடிச்சிட்டான தம்பி. போடுங்க கச்சாத்தில் தூக்கி போடவா. கச்சாத்துங்க எனக்கு எதுவும் அடிச்சிருக்கா? நாங்கள் காலையிலேருந்து போட்டுட்ருக்கோன்பா. இப்போ இல்லை
நான் காலையில் ஒரு 11 மணிக்கு வந்துட்டோம். 11 மணிக்கு வந்து இப்போ தான் மீன் அடிக்கி. டைம் எப்போ அடிக்கலாம் தெரியாது. ஒரு நாள் வெள்ளனே அடிச்சிடும், ஒரு நாள் லேட் ஆயிரும். அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. கச்சாத்தை எடுத்துட்டு வரட்டா? என்னஜி என்னஜி கடியா வாயில் கடி வாயில் ராளை வச்சுக்கிட்டு யோகா பண்ணுற வாழை வரும். என்னஜி மிஸ்ஸா? ஆமாம், டக்குன்னு வாயில் உள்ளதை எடுத்து வைங்க. இதுக்கு தான் நம்ம வாயில் வச்சுருந்தேன். கூட ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கொத்து கொத்து போட வேண்டியதாங்க. கடிச்சதுன்னா சொல்லுங்கள். இதே கூட ஒரு ஆள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, வெளியே வரும்போது கட்டாயம் மீனோடு வரும். அதுக்காக தான் கூட ஒன்று போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சிங்கிள் முள் போட்டு வேணாலும் பிடிக்கலாம் செய்யலாம், கடிக்க தான் செய்யும். அடிச்சா மாட்டிட்டா மாட்டிட்டா? ஆமாம், இந்த அடிச்சுட்டு விட்றாயே. வா 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 அடி கண்டினியூஸாக ஓடு. போட அடி தான். தலை அந்த பக்கம் லைன் இழுக்காரு, நான் அந்த பக்கம் லைன் இழுக்கேன். நான் இன்னும் எனக்கும் இற மாட்டி போடலை. ஆமாம், இப்போ உங்களுக்கு காட்டணும் நண்பா. அதனால அண்ணன் வந்து போடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடிதா உனக்கா? இந்த வரேன். இல்லை என்ன ஓட விட்டுட்டு இருக்கீங்களப்பா? இந்தா போடு போடு போடு. அந்த டப்பா எட்டு வந்துடலாம். ஐயோ என்னாச்சு? அடிய வருங்க நண்பா, 2 முள்ளில் அடிய வருங்க. எப்படி 2 முள்ளு இல்லைன்னா எப்படின்னா, ஒன்று வாயில், ஒன்று குண்டியில். எங்கப்பா தம்பி இந்த வருங்க, எனக்கு கண்ணே தெரியல. எப்படி எடுத்துருக்கான் பதில் அடி, தப்பிக்கவே முடியாது தம்பியாவில். கசமாக எடுத்துருக்கான். அது நம்ம அடி ஏற்றும் போது கூட ஒரு முள்ளி ஏறி இருக்குல்ல, எடுத்துட்டோமா ஒரு முள்ள. எல்லாம் பொறுமை 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 சாமி பொறுமை. எப்படி சத்யா நண்பா, என்னைக்கா ஒரு நாள் தான் இந்த மாதிரி வேட்டை கிடக்கும். எல்லா நாளும் கிடச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. இல்லை எல்லாம் டான்சிங் ரோஸ் மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இது நல்ல சைஸ் பாருங்க. டப்பாவில் ஒரு ஆள் தான் வச்சுருக்கோம். ஃபைனல் டப்பா. பார்க்க டப்பாக்குன்னு ஈஸியாக போய் பிடிச்சிருந்த மாதிரி தெரியும். ஆனால் இதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோன்னு நம்ம அது கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். தலைக்கு மீன் அடிச்சுட்டு, தலைக்கு என்ன மீன் வருதுன்னு இந்த வரான் யாரு? செப்புலி தூக்குங்க. நாங்கள் எல்லாமே பொடியில் இருந்து தான் போகிறோம் நண்பா. அதனால தான் மெதுவாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, நீங்கள் என்னடா பாறை பிடிக்கிய, நான் உங்களோட வித்தியாசமாக பிடிப்பேன் அப்படின்னு. எப்படி பிடிச்சிருக்காரு பற்றிலா? செப்புலி பிடிச்சிருக்காரு. நல்ல சைடுங்க. தூக்குங்க தலை. வாங்க தலை. இங்கே அடிச்சானா? இதா பாருங்க, அட்டியை கேளுங்க. போட்ட அடி தான். என்னமோ இன்னைக்கு தான் அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் உயிரேற போடணும் நண்பா. உயிரேற போட்டால் மட்டும்தான் எடுக்கு. செத்தராள் போட்டு பார்த்தோம், எடுக்கலை. நான் காலிலேருந்து போட்டு பார்த்தோம். உயிரேற பிடிச்சி போட்டால் மட்டும்தான் எடுக்கு. செத்த இறைக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட் இல்லை. உயிரேறைக்கு மட்டும்தான் ரிசல்ட் இருக்குது. அது அடிக்கா இல்லை, தண்ணி கொஞ்சம் நின்றுட்டுண்ணே போடுறோம். அடுத்து எதாவது பிடிக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். சுவாரஸ்யமாக பதிவு போயிருந்து திடீர்னு நின்றுது. அதனால தான் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்து அடிக்கும்போது நான் கட்டாயம் காட்டுறேன், சரிங்களா? இந்த பாருங்க நண்பா, ரொம்ப நேரம் கழித்து தம்பிக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒன்று அடிச்சிருக்கு. நல்ல ஊக்கப்பு எப்படி ஏறுக்கு பார்த்தீங்களா? பாறை தெரிகிற மாதிரி கட்டும், பாறை தெரிகிற மாதிரி கட்டு. கை தான் தெரியுது. மாற்றி இந்த சைஸ் பாறை தான் அடிக்கி. பெருசு கிடையாது, சின்ன சைஸ் பாறை தான். ஒரு 100 கிராம் 200 கிராம் 1/4 கிலோ சைஸ் அந்த மாதிரி தான் அடிக்கி. நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க. இந்த பாருங்கள், நம்ம தலை கொட்டுறாக பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு. இப்போ கொட்டி பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதில் ஒரு சொட்டை போட்டிருக்கான், அதனால் பணல் மாதிரி இருக்குது. சின்ன பண்டாரி குட்டி கூட இறத்தூண்டில் அடித்தா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? எப்போதும் சின்ன குட்டியெல்லாம் உள்ளே விட்டுருவோம். இந்த இறத்தூண்டி வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு செலவழிக்கிற நேரம் அதிகம். அதனால் நம்ம வந்து
எதாவது கறிக்காவது ஆகுமே அப்படிங்கிறக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வீட்டில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இங்கனக்குள்ளே உள்ள நண்பர்கள் மீன் கேட்டிங்கன்னா நான் கட்டாயம் கொடுக்க தான் செய்வேன். நம்ம தூரத்தளவுக்கு தான் கொடுக்க முடியாது. இதீலா எவ்வளோ வேண்டியிருக்கு இதெல்லாம் சும்மா போடுங்க. அடிக்கி என்னத்தை காட்ட போகிறீங்க? நண்பர்கள் தான் எல்லாத்தையும் பார்க்காங்கல்ல, பிடிக்கிற எல்லாத்தையும் பார்க்காங்க. பாருங்க செப்பலி மாட்டி இருக்குது, சின்ன செப்பலி ஒன்று கிடக்கு பாறை. ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து திருப்பி இப்போ தான் கடிச்சிருக்கு. இதை வந்து வேஸ்ட்டாக ஏறக்கூடாது பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் எஃபோர்ட் போட்டது. அதனால் நம்ம வீட்டில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி நம்ம வேட்டையை கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? பாய். இன்றைக்கி வந்து நம்ம பிடிச்ச மீனை பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் பிடிக்க முடிஞ்சது. நம்ம கிளம்பிட்டோம். இங்கே இருந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு பதிலாக மீன் கடியும் கிடையாது, நம்மளே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாய். பாய்.